மிலிட்ரியில் ஜாயின் ஆகிட்டு 30 இயர்ஸ் 23 டேஸ் ஆகுது. 8 மார்ச் 1996 ஆர்மியில் ஜாயின் ஆச்சு. ஆர்மியில் ஜாயின் ஆகிட்டு 30 வருஷம் ஒரு லைஃப். ஆர்மினா என்ன, லைஃப்னா என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கினேன். 30 வருஷம் என்னை வந்து ஆர்மி இத்தனை வருஷம் என்னை காப்பாற்றி இவ்வளோ தூரம் இட்டுன்னு வந்திருக்கு. எனக்கு அது கூட எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே எனக்கு கூட அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லா எந்தெந்த இடத்துல கஷ்டம் இருக்கோ எல்லா இடமும் 30 வருஷத்தில் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்தியாவில் பார்க்காத ஸ்டேட் இல்லை, எல்லா ஸ்டேட்லையும் சர்வீஸ் பண்ணியாச்சு, எல்லா ஸ்டேட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். சவுத்தில் தான் ஜாஸ்தி, நான் இன்னும் கேரளா அந்த தமிழ்நாடு பார்க்கல. பாக்கி எல்லா ஸ்டேட்டு பார்த்தாச்சு. ஆன் டியூட்டியில் 30 இயர்ஸ். மிலிட்ரியில் சேரும் போது அவ்வளோ தெரியாது மிலிட்ரினா என்னான்ட்டுன்னு. நார்மல் ஸ்கூல் படிச்சுட்டு மிலிட்ரியில் சேர்ந்தாச்சு. அப்புறம் தான் அது மிலிட்ரினா அதனுடைய கஷ்டம்னா அதனுடைய நஷ்டம் நான் எல்லாமே அப்போ தான் தெரிஞ்சுக்கினாச்சு. அப்போ அந்த டைமில் எங்களுக்கு இந்தியாலாம் அவ்வளோ தெரியாது. ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே எனக்கு பஞ்சாப் தான் போயாச்சு. பஞ்சாபில் போய்ட்டு ஹிந்தி தெரியாத கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாச்சு. அப்புறமா ஹிந்தி நார்மல் இப்போ லாங்குவேஜ் ஆகிடுச்சு. இப்போ தமிழுக்கு ஒன்றா ஜாஸ்தி எனக்கு ஹிந்தி தான் தெரியுது. அதனால் ஹிந்தி எல்லோரும் கூட எல்லா ஸ்டேட்டு எல்லா ஜாதி எல்லா மதம் எல்லோரும் கூட சேர்ந்து டியூட்டி பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. பஞ்சாப், ராஜஸ்தான், அசாம், நாகாலாந்து, பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜம்மு, ராஜஸ்தான் ஜோத்பூர், ராஜஸ்தான் ஜெசல்மீர், லே, 2 டைம் ஆர்ஆர் முடிச்சிருக்கேன். மிலிட்ரியில் ஜாயின் ஆகும்போது ஒரு ரெக்ரூட்டாக ஜாயின் ஆச்சு. ரெக்ரூட் ஆகிட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு சுபதார் ரேங்க்கில் நான் இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிறது வந்து நான் ரொம்ப அது வந்து பெருமையான விஷயம். இந்த ரேங்க்கில் ரிட்டையர்ட் ஆகிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. மெயின் எங்கள் ஃபேமிலியில் இந்த ரேங்க்கில் ரிட்டையர்ட் ஆகிற ஆள் நான் தான். 99% எல்லாம் ஆர்மி தான். அதில் இந்த ரேங்க்கில் நான் ரிட்டையர்ட் ஆகிறது நான் ஒரு ஆள் தான். எனக்கு ஆர்மியில் எப்படி இருந்தாச்சு அந்த லைஃப் தான் இன்னும் கூட இருக்குது. இன்னும் எனக்கு சிவில் லைஃப்பு இன்னும் அதை பற்றி யோசனையே இல்லை. இன்னும் கூட நான் ஆர்மி ஃபீல்டில் தான் இருக்கேன். அதனால் இன்றைக்கி நான் ரிட்டையர்ட் ஆகிட்டா கூட என்னோடய லாஸ்ட் மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னோடய நாடு தான் எனக்கு முக்கியம். இது தான் ஆர்மி தான் எனக்கு மெயின். மெசேஜ் இப்போது இருக்கிறவங்க, நான் அந்த காலத்தில் 10th படிக்கும் போது மிலிட்ரிக்கு போயாச்சு. இன்றைக்கி நான் நல்ல ஒரு இதில் இருக்கேன். மிலிட்ரியோட ஒரு நல்ல ஜாப் வேறு எங்கேயுமே இல்லை. ஏன்னா தான் பிஏ பிகாம் எல்லாம் படித்தா கூட இன்றைக்கி எல்லாம் வேலை இல்லாத சுற்றுறான்.
நார்மல் 10th முடிச்சுட்டு இன்னைக்கு ஆர்மிக்கு யார் போகிறானோ அவனோட லைஃப் லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்கு. இன்னைக்கு டேடியோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனு 30 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. இப்போ 30 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கிறப்போ ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே ஃபேமிலியெல்லாம் பார்த்து பண்ணார். இப்போ நெக்ஸ்ட்டு அது ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் கண்டிப்பாக எடுப்பேன். நானும் ஆர்மியில் செலக்ட் ஆகிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுகிறேன். நானும் டேடி மாதிரியே பின்னாலே டேடியோட பார்த்துக்கிறதுல அதை ஃபாலோ பண்ணேன். நானும் ஆர்மிக்கே போயிட்டு சேம் டேடி என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ அதை நானும் பண்ணுவேன். கண்டிப்பாக நேஷனுக்காக சர்வ் பண்ணுவேன். அதனால ஒரு இந்தியன் ஆர்மி ஃபேமிலியாகிறது ரொம்ப ப்ரௌடாகுது. வீட்டுக்கெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு பார்த்துப்பேன். எல்லாம் நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என் தோல் மேலே எடுத்து எல்லாமே பண்ணுவேன்.